சசி 2017 ஒரு படம் ரிலீஸ் ஆகும். 2014 ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் நான் வந்து தியேட்டருக்கு போயிட்டு முதல்ல பார்த்த ஒரு படம். என்ன படம்? எப்படி இருந்தாலும் நம்ம தளபதி படம் தான் பார்த்துருப்போம். என்ன படம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்படி கோத்து விட்டுருவான். 2017 சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், மெர்சல். ஸோ அந்த மெர்சல் படத்துல வந்து அவர் நீ கூட சொன்னிய சமந்தாவுக்காக போயிட்டு பார்த்தேன்னு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு அவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சிடறா. ஓகே, நீ என்னமோ சொல்ல வர, இங்கே கோர்த்து விட வர்ற. சாரி, சமந்தா ஃபேன்ஸ். ஓகே ரைட். இப்போ 2017 வந்து மெர்சல் ரிலீஸ் ஆகுது. மெர்சல் படத்துல வந்து அவர் வந்து டாக்டரா நடிக்கிறார். அது என்ன டாக்டர்? தமிழன். வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும். உன்னை பெரிய ஆளக்க நான் விரும்பலடா. அந்த கேரக்டர் வேற, இந்த கேரக்டர் இது. சரி, கான்ஃபிடன்ஸ் செக்ரெட்டரி. ஓகே, இப்போ அந்த கேரக்டர், அதாவது 5 ரூபா டாக்டர். நம்ம டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து 173வது படம், அதாவது ரஜினிகாந்த், அதாவது தலைவரோட 173வது படத்தை வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறதா இருந்தது. சும்மா செம்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வந்தால், ஸோ அந்த கேரக்டரை வந்து, அதாவது அந்த 5 ரூபா டாக்டர் கேரக்டரை வந்து நம்ம தலைவர் தான், அதாவது அஸ்வத் மாரிமுத்து படத்தில் 173வது படத்தில் நடிக்க இருக்கிறதாகவும், அந்த படத்தில் ஹீரோயினா வந்து அனுஷ்கா நடிக்கிறதா இருக்கவும், தலைவி சுத்து வட்டாரத்தில் வந்து ஒரு நிறைய டாக் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவில் வந்து உண்மையான டாக் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 80% இந்த கேரக்டர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது. இதுவும் நிறைய பேர் வந்து லைனப்பில் இருந்து அந்த படங்கள்லாம் அப்படியே போட சுந்தர்சி இருந்தார், அதுக்கு பிறகு சிவி சக்கரவர்த்தி வந்தார். அப்போ அந்த படமும் இல்லாமல் இப்போ இந்த படத்துக்கு வந்திருக்கு. இந்த படம் வந்து வருமா போகுமான்ற ஒரு இதோடயே இருக்குது. அதே மாதிரி இந்த படமும் எப்படி வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் எனக்கு ரஜினி அனுஷ்கான்னு சொன்ன பிறகு சூப்பர், பார்ப்போம் அந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி.